கொஞ்சம் இருக்கா. அனைவருக்கும் வணக்கம். गोल्ड मिलर्स हिंदी गाइड वழங்கும் कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. गोल्ड मिलर्स वழங்கும் कर्क कसडर நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். रश्मिरती काव्य में प्रकृति चित्रण काव्य की परिभाषा हमारे काव्यों ने आचार्यों ने दी है. वो है वाक्यम रसात्मकम काव्यम. काव्य का आनंद क्या है, काव्य से क्या लाभ है, उसकी भी परिभाषा दी गई है. वो है काव्यानंद ब्रह्मानंद सहोदर है. ईश्वर की अनुभूति में जो आनंद मिलेगा उससे थोड़ा कम आनंद काव्य को पढ़ने से सुनने से मिलेगा. इस प्रकार आनंद देने वाला एक महान कृति है काव्य. इस काव्य के अनेक लक्षण बताए गए हैं. उनमें से एक प्रमुख लक्षण है प्राकृतिक सौंदर्य का वर्णन. हर काव्य में प्राकृतिक सौंदर्य का वर्णन होना अनिवार्य है. ஒவ்வொரு காப்பியத்திலும் இயற்கையுடைய வர்ணனை இருக்க வேண்டியது மிக அவசியமானதாகும். அதன் அடிப்படையிலே ரஷ்மிரதி காப்பியத்திலும் இயற்கை அழகை பற்றிய வர்ணனை நிரம்பி கிடக்கிறது. இன்றைய தலைப்பு அதுதான். रश्मिरती काव्य में प्रदर्शित प्राकृतिक सौंदर्य என்பதாகும். முதலாக இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கின்ற छायावादी दर्शन என்னும் சிறு தலைப்பை பார்ப்போம். छायावाद என்பது ஹிந்தி இலக்கியத்திலே இயற்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலும் மனிதனை தரிசிப்பதுதான், மனிதனை தரிசிப்பதாக உணர்வதுதான் छायावाद. உலர்ந்து சருகை பார்த்த ஒரு கவிஞன் பாடினான், முற்றி படுத்த முனிவரை போல் சுருண்டனையே, முற்றி படுத்த முனிவரை போல் சுருண்டனையே, வற்றி படுத்தாயே வகை மோசம் போனாயே என்று சருகை பார்த்து ஒரு தமிழ் கவிஞர் கேட்கிறார். கடற்கரையிலே அலைகள் வந்து போகின்றன. அந்த அலைகள் வருவதும் போவதும் நமக்கு ஆனந்தம் தருகின்றன. அவை நிற்பதில்லை, தொடர்ந்து அவை வருவதுமாக போதுமாக இருக்கின்றன. அதை பார்த்த நமது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினார், நீலச்சேலை கட்டிக்கொண்ட சமுத்திர பொண்ணு, நீலச்சேலை கட்டிக்கொண்ட சமுத்திர பொண்ணு, நீ நீ நிமிர்ந்து நிமிர்ந்து பார்ப்பது என்ன சொல்லடி கண்ணு. அவர்கள் எழுவதை பார்த்து சொல்கிறார், நீ நிமிர்ந்து நிமிர்ந்து பார்ப்பது என்ன சொல்லடி கண்ணு. யாரை காண துழிக்கிறையோ கரையில் நின்று, யாரை காண துழிக்கிறையோ கடலில் நின்று, அந்த ஆள் வராமல் திரும்புறியோ சொல்லடி கண்ணு. திரும்பி போதில்லையா, அந்த ஆள் வராமல் திரும்புறியோ சொல்லடி கண்ணு. இப்படி இந்த இயற்கையினுடைய அலைகளை பார்த்து, கடல் அலைகளை ஒரு கன்னியாக பாவித்து இங்கே வரைந்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இதுபோன்ற படைப்புகள் தான் ஹிந்தியிலே छायावाद எனப்படுகிறது. ஒரு மரத்தின் அடியிலே நிழல் இருப்பது இயற்கை. அந்த நிழலை பார்த்து கவிஞர் நிராலா அவர்கள் பாடுகிறார்,
सदा पेड़ के नीचे पड़ी रहती हो, सदा पेड़ के नीचे पड़ी रहती हो, तुम्हें भी चोट गया का क्या, तुम्हें भी चोट गया क्या, नलसा निष्ठुर कोई. நரனை போன்ற ஒரு இரக்கமற்ற ஒரு கணவன் உன்னை கைவிட்டு போய்விட்டானா, ஏன் எப்போதுமே மரத்தின் அடியிலேயே கிடக்கிறாய் என்று நிழலை பார்த்து அமர்ந்திருக்கிறாய் என்று ஒரு நிழலை பார்த்து கவிஞர் நிராலா அவர்கள் தமயந்தியாக கற்பனை செய்து பார்க்கிறார். இப்படி இயற்கையோடு மனிதம் இணைவதுதான் சாயாவாத். இந்த கருத்து இங்கே ரஷ்மிரதி காப்பியத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்கிறார், கர்ணனுடைய பிறப்பிப்ப சொல்கிறார் கவிஞர், வன்னிய குஷும்சா சோபித்தா, வன்னிய குஷும்சா சோபித்தா கர்ண ஜகக்கி ஆங்கோன்சே தூர். உலகத்துடைய கண்களை விட்டு வெகு விலகி காற்று மலர்களைப் போல அழகு பெற்றிருந்தான் கர்ணன். வன்னி குசும்சா கிலா கர்ண ஜக்கி ஆங்கோன்சே தூர். காற்று மலர்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் மலர்ந்திருக்கும். நாம் காட்டுக்கு சென்றதை பார்க்கலாம், ஆனால் யார் போகிறாள் காட்டுக்கு என்று. அதுபோல உலகத்தின் கண்களை விட்டு மறைந்து காற்று மலரை போல மறந்திருந்தான் கர்ணன். முதடி கா லால், சேற்றிலே செந்தாமரை என்பார்கள், மண்ணிலே மாணிக்கம் என்பார்கள். அப்படி சேற்றிலே தாமரை போல कीचड़ के कमल का जन्म होता है, कीचड़ में कमल का जन्म होता है. சேற்றிலே தாமரை, சேற்றிலே தாமரை பிறக்கிறது. உதடி में कीमती लाल होती है, குப்பையிலே விளையுந்த கோமதகம் இருக்கிறது. மண்ணிலே மாணிக்கம் விளைகிறது. கல்லுக்குள்ளே பூமிக்குள்ளே வைரம் கிடைக்கிறது. इस प्रकार கர்ண की पैदाइश के वर्णन में कवि कहते हैं. இப்படியாக கவிஞர் கர்ணனுடைய பிறப்பு பற்றி விவரிக்கும் போது கவி சொல்கிறார், नहीं फूलते कुसुम मात्र राजाओं के उपवन में, नहीं फूलते कुसुम मात्र राजाओं के उपवन में. மன்னருடைய மாளிகையில் மட்டுமே மலர்கள் மலராது. अमित बार खिलते वे पुर से दूर குஞ்சு கானன்மே, பல முறை அவைகள் தோட்டத்திலே கானகத்திலே அரண்மனை விட்டு ஊரை விட்டு வெகு தொலைவிலே கூட அவைகள் பலமுறை போக்கின்றன. அமித் பார் போல்தேன். சம்ஜே கோன் ரகசிய. சரி, இவை ஏன் நகரத்திலே போக்காமல் காட்டிலே போக்கின்றன என்ற ரகசியத்தை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் இவை அனைத்தும் இறைவனுடைய திருவிளையாடல். பிரகிருதி கா படா அனோகா தான் ஹால். இது இயற்கையினுடைய மிக அதிசயமான நிலைமையாகும். உதடி மேரக்தி சுன் சுன்கர் கே படே கீமத்தி லால். மண்தான் பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து மிக விலையுறந்த மாணிக்கத்தை தன்னுள்ளே வைத்திருக்கிறது. அதுபோல மண்ணிலே மாணிக்கமாக சேற்றிலே செந்தாமரையாக பிறந்து மலர்ந்தான் கர்ணன் என்று கர்ணனுடைய பிறப்பை இங்கே கவிஞர் வர்ணிக்கிறார். பிரகிருதிகா மானவிகரன், மறுபடியும் இங்கே இயற்கையோடு மனிதத்தன்மை பார்க்கிறார். சாயாவாத் தர்ஷன். कवि कर्ण की वीरता की तुलना सूरज से करते हैं. சூரியனுடைய வேகம் எப்படியோ அப்படிப்பட்ட வேகம் கர்ணனுக்கு என்று கர்ணனுடைய வீரத்தை பற்றி ஓமை காட்டுகிறார் சூரியனை. ஆனால் வாஸ்தவமே கர்ணத்தோ சூரஜ் புத்திர ஹைகி. ஆனால் உண்மையிலேயே கர்ணன் அந்த சூரியனுடைய மகன் தானே. जैसे
जलद पटल में छिपा किंतु रवि कब तक रह सकता है. கார்காலத்திலே மழை காலத்திலே வானத்திலே சூரியன் தோன்றும், சிறு நேரத்திலே மேகங்கள் அவற்றை மறைத்து கொள்ளும். ஆனால் மேகத்தால் மறைக்கப்பட்டு சூரியன் எவ்வளவு காலம் இருக்க முடியும், எவ்வளவு நேரம் இருக்க முடியும், எவ்வளவு நொடிகள் இருக்க முடியும்? இருக்க முடியாது. அந்த மேகம் கலைந்து சூரியன் தோன்றத்தான் செய்யும். ஜலது பட்டல் மே சிப்பா, மேகத்துடைய திரைக்குள்ளே மறைந்து, கிந்து ரவி கப் தக் रह सकता है. युग की अवहेलना शूरमा कब तक सह सकता है. இந்த காலத்தினுடைய சமுதாயத்தினுடைய புறக்கணிப்பை, அவமானத்தை ஒரு வீரன் இவ்வளவு காலத்துக்கு சகித்து கொள்ள முடியும், பொறுத்து கொள்ள முடியும். அந்த வீரம் இப்படி வரத்தான் செய்யும். அதை யாராலும் தடுக்க முடியாது. கவியரசர் பார்த்திருப்பார், 1000 கைகள் மறைத்து நின்றாலும், 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆதவன் மறைவதில்லை. ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும், ஆணைகள் இட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று பாடியிருப்பார். அதுபோல யுகக்கி அவஹேல்னா சூர்மா கப் தக் சக்தாய், எத்தனை காலத்துக்கு அவர் பொறுத்துக்க முடியும்? பொறுத்திருக்க மாட்டான். முனி பரசுராம் கே ஆசிரம் கி சுந்தரத்தாக்க வர்ணனை करते हैं. அடுத்ததாக அவருடைய கர்ணனுடைய குருவாகிய பரசுராமர், அவர் காட்டிலே ஆசிரமத்திலே வாழ்கிறார். அந்த ஆசிரமத்தினுடைய அழகை பற்றி வர்ணிக்கிறார். ஷீதல் விரல் ஏ கானன் शोभित அதித்திகா கே ஊப்பர், குளிர்ச்சியான, யாரும் இல்லாத அமைதியான எளிமையான ஒரு காடு. அது மலை அடிவாரம். மலை அடிவாரத்திலே அமைந்திருக்கிறது, அழகு பெற்றிருக்கிற அந்த ஆசிரமம், அந்த குடிசை. கஹி உட்ஸ் பிரஸ்ரவன் चमकते ஜர்த்தே கஹி சுப்ர நிர்ஜர். சில இடங்களிலே பார்த்தால் அழகான கொளுத்துகின்ற வெயிலினுடைய கிரணங்கள் உள்ளும் சில இடங்களிலே, சில இடங்களிலே தூய்மையான வெண்மை நிற நீரூற்று அங்கே பெருக்கெடுத்து ஓடும். ஜஹாं பூமி சமதல் சுந்தர் ஹை நஹி திக்தே ஹை பாகன். அவர் வாழ்ந்த அந்த ஆசிரமத்திலே பூமி சமமாக இருக்கிறது. ஒரு பக்கம் மலை சரிவு, மறுபக்கம் ஆர்விகள் இருந்தாலும் கூட அவர் வாழ்கிற இடம் சமமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. எங்குமே கற்கள் இல்லை, பாறைகள் இல்லை. हरियाली के बीच खड़ा है विस्तृत एक उड़न उटज उपवन. பசுமைக்கு நடுவிலே இருக்கிறது ஒரு அழகான குடிசை. அந்த குடிசை சுற்றிய பூங்காவனம், நந்தவனம். பவிஷ்ய கா சங்கேத். சில சமயங்களில் வருங்காலத்தை பற்றிய செய்திகளையும் இயற்கை சொல்லும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக, நள்ளிரவிலே நாய்கள் தொடர்ந்து குறைத்தால் அங்கே ஏதோ ஒரு தீய சக்தி இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள். ஆந்தைகள் திடீரென அலைந்தால், அது கத்தினால் அலறினால், அந்த ஓசையும் கூட ஒரு தீய சக்தி அங்கே வர இருப்பதை அது நமக்கு அறிவுறுத்துகிறது என்று நம்பினார்கள் நம் முன்னோர்கள். அதுபோல இயற்கையும் சில இடங்களில் நமக்கு நிகழப்போகிற தீய நிகழ்ச்சியை பற்றிய முன் அறிவிப்பை சொல்கின்றன என்று பவிஷ்ய கா சங்கேத் என்று நான் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறேன். அது இந்த காப்பியத்திலும் காண்கிறோம்.
परशुराम के आश्रम का प्राकृतिक सौंदर्य देख कवि को लगता है कि वे आगामी परशुराम कर्ण की मनमुटाव का संकेत कर रही हों. அந்த பரசுராமருடைய குடிசையின் அழகை பார்க்கும் பொழுது சொல்கிறார், இந்த அழகு ஏனென்றால் அழகிலும் அதிகமாக ஆபத்து உண்டு என்று சொல்வார்கள். அதுபோல அதிகமாக சிரிக்காதீர்கள், அதிகமாக சிரித்தால் பிறகு அதிகமாக அளவேண்டியிருக்கும் என்று சொல்வார்கள் சில பேர். ஆகவே அடக்கமாக இருங்கள் என்றும் சொல்வார்கள். அப்படி இந்த அழகானது, அது அபரிமிதமான அழகானது வரப்போகிற கர்ணனுக்கும் பரசுராமருக்கும் நிகழ இருக்கின்ற அந்த கருத்து வேறுபாட்டை, உள்ள குமுறலை முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறதோ, இந்த அழகு பரசுராமருக்கும் கர்ணுக்கும் உள்ள குரு சிஷ்யன் உறவை முறித்து விடுமோ என்று அச்சப்படுகிறார் கவியர். அவர் சொல்கிறார், ஹஸ்ஸீதி ரஸ்மியா ரஜஸ் சே பர்கர் வாரி விமலாக்கோ. அங்கே தூய்மையான அருவி பெருக்கெடுத்து ஓடியது. அதன் நிறம் வெள்ளியை போல் இருக்கிறது. சில்வர் ஃபால்ஸ் என்பார்கள் கொடைக்கானலில். அந்த சில்வர் ஃபால்ஸ் ஒரு பக்கம், மறுபக்கம் சூரியனுடைய ரேஸ், சன் ரேஸ் ஒரு பக்கம். இது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது, பொன் நிறத்தில் இருக்கிறது. சன்ரேஸ் பொன் நிறத்திலும், அந்த ஃபால்ஸ் அருவிகளுடைய தோற்றம் வெள்ளியை போலவும், ஆக வெள்ளியும் பொன்னும் இரண்டுமே அங்கே சேர்ந்து கொட்டப்படுவது போலும் தோற்றமளிக்கிறது கவியருக்கு. ஹோ உட்தி தி ஸ்வயம் ஸ்வர்ண சூ கவச் அவர் குண்டல்கோ. கண்ணனுடைய உடம்பிலே கவச்சம் குண்டலம் இருந்தது. அதன் மீது சூரியனுடைய ஒளிப்பட்டு மின்னிது, தங்கமாக தெரிந்தது. மறுபக்கம் வெள்ளியினுடைய அந்த தண்ணி தெளித்து வெள்ளியாக தெரிந்தது. இரண்டும் தொட்டு தொட்டு மகிழ்ந்தன. கிரண சுதா பி கமல் மோதுமே பர்கர் சமக் ரஹா. அருவினுடைய, அதாவது காலை கதிரனுடைய ஒளி பெற்று, அந்த கிரணங்களுடைய அமிர்தம் பெற்று தாமரை மகிழ்ந்து மயக்கத்திலே பிரகாசிக் கொண்டது. ஏனென்றால் தாமரைக்கு சூரிய ஒளிதான் பிடிக்கும். ஏனென்றால் சூரிய ஒளி பட்டுதான் தாமரை மலரும். ஆகவே சூரிய ஒளி என்ற அமுதம் பருகி தாமரைகள் மகிழ்ச்சி உள்ளத்திலே, மகிழ்ச்சி ஆனந்தத்திலே, மகிழ்ச்சி மயக்கத்திலே மயங்கொண்டதுதான். இத்தனையும் பார்க்கும் பொழுது கதலி கே சிக்கனே பத்துவம் பர் பாரத் சமக் ரஹா. அங்கே வாழை மரம் இருந்தது. அந்த வாழை மரத்தினுடைய மென்மையான மிருதுவான இலைகள் மீது ஒரு பக்கம் கதிரவன் ஒளியும், மறுபக்கம் வெள்ளி அருவி நீர் திவரைகளும் விழுந்து ஒளியை அழித்து கொண்டன. இது ஒரு பக்கம் சூடு, ஒரு பக்கம் மறுபக்கம் குளிர்ச்சி. இப்போ இரண்டும் சேர்கின்ற பொழுது ஏதோ ஒரு நடக்கக்கூடாது, நடக்கப் போகிறதோ என்ற ஒரு ஐயத்தை எழுப்பதாக அமைந்தது என்கிறார் கவிஞர். प्रकृति का मानवीकरण मறுபடியும். दिनकर प्रकृति में मानव जीवन की छाया देखते हैं. மனித வாழ்க்கையின் நிழலை பார்க்கிறார் இயற்கை பார்த்து. परशुराम द्वारा शपित कर्ण की दयनीय दशा और कवच कुंडल हीन कर्ण को देखकर प्रकृति व्याकुल हो उठती है. தன்னை பரசுராமால் சபிக்கப்பட்ட கர்ணன் நிலைமை ஒரு பக்கம், மறுபக்கம் பஞ்சகத்தால் பறிக்கப்பட்ட கவச குண்டலம் இழந்த அந்த கண்ணனுடைய நிலை ஒரு பக்கம். இரண்டையும் ஒன்றாக ஒப்பிட்டு பார்த்து
கவிஞர் சொல்கிறார், சகித் தீத் சச்சஹா உட்டே குஞ்சோமே விஹக் விசாரே. விஹக், அந்த காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் சிந்தித்தன. ஏனென்றால் தந்தையும் மகனும் போல் இருந்த குரு சிஷ்யர்கள் பிரிந்து விட்டார்களே என்று அந்த பறவைகள் பார்த்து திகைத்ததாம். அப்புறம் பீத்து, பீதி அடைந்ததாம். பீதி அடைந்து அந்த புதர்களிலே, மரங்களிலே, சோலைகளிலே அமர்ந்திருந்த பறவை இனங்கள் பார்ப்பறித்தன. திஷா சன்ன ரகை, திசையே அப்படியே ஸ்தம்பித்து விட்டது. ஸ்டன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஸ்டன்டு என்பார்கள். திசையே ஸ்தம்பித்து விட்டது. எதிர்ஷிய பீத்திகை மாறி, இந்த காட்சியை பார்த்து பயத்தின் காரணமாக திசையே ஸ்தம்பித்து விட்டிருக்கிறார். ராத் கா மௌன் ரூப், இறைவன் அமைதியான தோற்றம். கர்ணகி மாதா குந்தி அர்ஜுன் கே பிராணோ கி பீக் மாங்கனே ஆயி, தன்னுடைய மகன்தான் கர்ணனிடம் அறிந்த அவன் அன்னை குந்தி கர்ணனிடம் பிச்சை கேட்டு வந்தாள். உஸ்கி பாத்தே சுன்கர் கர்ணனே அப்பனா துக்கடா குந்தி கோ சுனாயா, அவளை கேட்டவுடனே அப்போதான் நம்பினான் கர்ணன். தன் துயரக்கதையை தன் தாயிடம் சொன்னான். கர்ணகி ஆங்கோமே ஆசோ கி தாரா பகரஹிதி, கர்ணனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. உஸ்கி ஷோக் கதா சுன்கர் பிரகிருதி பி ஸ்தப்து ஹோ கயி, அவனுடைய சோக கதையை கேட்டு இயற்கையும் கூட ஒரு வினாடி ஸ்தம்பித்து நின்றுவிட்டது. उस समय रात भी अपना मौन रूप लिए स्तब्धता, இயற்கையை கூட இரவும் கூட மிக மிக அமைதியாக இருந்தது. இரவு அமைதியாக தான் இருக்கும், இருந்தாலும் இன்னும் மிக ஸ்தம்பித்து போய் இருந்ததாம். அந்த வர்ணனை பாருங்கள். अंबर पर मोती गूंजते चिकुर फैलाकर, अंबर पर मोती गूंजते चिकुर फैलाकर, வானத்திலே முத்துக்களை பொறுக்கின தன்னுடைய வலையை விரித்து கொண்டு, அஞ்சன் உடேல் சாரே ஜக்கோ நகலாக்கர், இருளை கண் இமை போல், கண்ணிமைக்கு அடிக்கப்படுகின்ற கண் மையை போல் கும்மிருட்டானது உலகத்துக்கு அந்த இருட்டால் அது இரவான குளிப்பாட்டி கொண்டிருந்தது. வானத்திலே முத்துக்களை தெறிக்க விட்டு கொண்டிருந்தது. சாடியுமே டாங்கே हुए अत्यंत अनंत सितारे थी घूम रही திமிராஞ்சல் நிஷா பசாரே, இரவை நீட்டிக்கொண்ட அந்த இரவு என்ற முந்தானை, அந்த முந்தானையிலே வைக்கப்படுகின்ற அழகான புட்டா என்று சொல்வார்கள். அந்த புட்டாவை போல அந்த வெண்மையான ஸ்டார்ஸ், அதாவது விண்மீன்கள் ஒளி வீசின. ஒரு பெண் இரவு என்ற கன்னி, அவள் கருப்பு திராடை அணிந்திருந்தாள். அந்த முந்தானைக்குள்ளே வெண்மை நிற புட்டாக்கள் வைக்கப்பட்டால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி அழகாக காட்சியளித்தன இருளும் வானமும் என்கிறார். कुंती कर्ण से मिलने के साथ भारी हृदय से लौटी, कुंती कर्ण से मिलने के बाद भारी हृदय से लौटी, கர்ணனை சந்தித்த பிறகு கனத்த இதயத்தோடு திரும்பினாள் कुंती. क्योंकि कर्ण का उद्देश्य अर्जुन का वध करना था, ஏனென்றால் கர்ணனுடைய நோக்கமே அர்ஜுனை கொல்வதுதான். அர்ஜுன் और कर्ण दोनों ही कुंती के पुत्र थे. அர்ஜுனும் சரி கர்ணனும் சரி இருவருமே குந்தியினுடைய மகன்கள் தான். दोनों पुत्रों में से किसी एक को खोना ही पड़ेगा. ஆனால் कुंती को
இரண்டு மக்களிலே யாராவது ஒருவனை இழக்கத்தான் வேண்டும். இசி புத்திர ஷோக் சே குந்தி வியாக்குழ்த்தி. இந்த புத்திர சோகத்தினால் குந்தி வேதனைப்பட்டாள், வருந்தினாள். உஸ் தஷா கா வர்ணன் கவி கே சப்தோமே. அந்த நிறைய இங்கே கவிஞர் வர்ணிக்கிறார். चंद्रमा सूर्य तव में जब छिप जाते हैं. चंद्रमा और सूर्य तम में जब छिप जाते हैं. நிலவு மேகத்துக்குள்ளே மறைந்து கொள்ளும் இரவிலே, அதே போல ஆதவனும் சூரியனும் மேகத்துக்குள்ளே மறைந்து கொள்ளும் பகலிலே. ஆக இரண்டுமே உயர்ந்தாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் வெற்றியான ஒரு வில்லன் வரும்போது அதற்குள்ளே அடங்கித்தான் போக வேண்டியிருக்கிறது. கிரணோ கே அன்வேஷி ஜப் அகுலாத்தே. யாரெல்லாம் ஒளிக்கிட்டுகள் தேவை என்று அதை எதிர்பார்க்கிறார்களோ, அதற்காக அலைகின்றார்களோ, ஆராய்ச்சி செய்கின்றார்களோ, அப்போ எப்படா பொழுது விடியும் என்று அந்த சன் ரேஸை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் இன்னும் வரவில்லையே, இன்னும் விடியவில்லை என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அகுலாத்தே, துன்ப இருளே முள்ளி கிடப்பவர்கள் எப்போது நமக்கு இன்பம் என்ற ஒளி கிடைக்குமோ என்று ஏங்கி தவிப்பார்கள். தப் அப்பொழுதுதான் தூமகேத்து பஸ் இசி தர ஆத்தா ஹை. அப்பொழுதுதான் தூமகேத்து என்ற வால் நட்சத்திரம் வருகின்ற பொழுது சூரியனும் சரி சந்திரனும் சரி ஒடிந்து கொள்ளும். அது மட்டும் வரும். அது வந்துவிட்டால் அந்த உலகத்துக்கு, அந்த தலைமைக்கு அழிவு என்பார்கள். ரோஷ்னி ஜரா மர்கட் மே பைலாத்தாய். அப்பொழுது அங்கு அந்த வால் நட்சத்திரம் அழிவை பரப்பும் என்பது ஐதீகம். அதுபோல ராமன் காட்டுக்கு போகும்போது ராமாயணத்திலும் இங்கே குந்தி கர்ணை விட்டு பிரிந்து வரும்பொழுது குந்திக்கும் ஏதோ ஒரு நடக்கக்கூடாது, நடக்கப் போகிறது, இதோ அந்த தூமகேத்து என்கின்ற அந்த வால் நட்சத்திரம் தோன்றிவிட்டதோ என்று அந்த குந்திக்கு தோன்றியதாக கவிஞர் இங்கே வர்ணிக்கிறார். பீஷ்மகா கிர்னா. இதோ அதுக்கான உதாரணம் வந்துவிட்டது. பீஷ்மர் வீழ்கிறார். யுத்தமே பீஷ்ம சோட் காக்கர் கிர்படே. போரிலே பீஷ்மர் காயம்பட்டு விழுந்தார். உஸ் துஷ்ய கா வர்ணன். அந்த காட்சியை வர்ணிக்கிறார். गिरी का गौरव आधार गिर जाए शुंग जो महा आकार. ஒரு மலைக்கு அடிப்படையான கௌரவத்துக்கு அடிப்படையான மலை போன்ற அந்த மனம், அந்த உடல் விழுந்துவிட்டது. சுருங்க ஜோ மகாகார். எப்படி அந்த மலை உச்சியானது கீழே விழுந்து விட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல அந்த கௌரவர்களுக்கு மலையாக விளங்கிய பீஷ்மர் கீழே சாய்ந்தார். அல்லது சூனாக்கர் ஆசமான் ஜோ கிரே டூட்டே ரவி ஆசமான். வானத்திலே நிறைந்திருக்கின்ற என்றால் உலகத்துக்கெல்லாம் ஒரே சூரியன்தான். உலகெங்கும் பரவிருக்கின்ற சூரியன் அந்த வானத்தை விட்டு கீழே இறங்கி விழுந்து விட்டால் எப்படி இருக்குமோ, வானம் எப்படி இருக்குமோ, இந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குமோ அதுபோல் இருந்தது அவர் வீழ்ந்த அந்த காட்சி. அத்வா என்றார் அல்லது சூனாக்கர் ஆசமான் ஆகாயத்தை சூன்யமாக்கிவிட்டு கிரே டூட்டே ரவி ஆசமான். வானத்தை விட்டு சூரியன் கீழே விழுந்தது போல் இருந்தது, அவர் விழுந்தது. கௌரவதல் கா கர் தேஜ் ஹரன். கௌரவர்களுடைய வேகத்தை வீரத்தை அபகரித்து கொண்டு பறித்து கொண்டு ஜோ கிரே பீஷ்ம ஆலோக வரன். இப்படியாக ஒளியெல்லாம் ஏற்றுக்கொண்டு, ஒளியெல்லாம் புகழையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, சுருட்டிக்கொண்டு, மடக்கி கொண்டு, தன்னுள்ளே மறைத்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு
பீஷ்மர் விழுந்தார் என்று பீஷ்மர் விழுந்ததை இங்கே இயற்கையின் அழகாக காண்பித்திருக்கிறார் कविஞர். इस प्रकार रश्मिरथी में कवि ने प्रकृति के बहु रूपों का चित्रण सुंदर ढंग से किया है. இவ்வாறாக கவிஞர் இந்த காவியத்திலே இயற்கையினுடைய பல வடிவங்களை பற்றி மிக அழகாக கதையோடு ஒட்டிய முறையிலே சொல்லியிருக்கின்றார். இந்த அழகை, இந்த பகுதியை நாம் தனியாக பிரித்தெடுத்து பார்த்திருக்கிறோம், தங்களுக்கு தந்திருக்கிறோம். தாங்களும் இதை சுவைத்து அனுபவிக்க ஆனந்த அடைய வேண்டுகிறோம். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க இருக்கின்றேன். இதே रश्मिरथीनुடைய இன்னொரு दृष्टिकोण, मैंने शुरू में कहा था अनेक दृष्टिकोणों से महाकाव्य पर आलोचना करेंगे. कल का दृष्टिकोण था सामाजिक, आधुनिक सामाजिक प्रवृत्ति और जीवन मूल्य और आदर्श. आज का जो शीर्षक था प्राकृतिक सौंदर्य. ये दृष्टिकोण अलग था, कल का दृष्टिकोण अलग था और आने वाले कल का दृष्टिकोण भी एक अलग तौर से रहेगा. उसके रसास्वादन करने के लिए तैयार रहें. इस प्रतीक्षा के साथ मैं आपसे विदा लेता हूँ. कल आपसे मिलेंगे, कल हम मिलेंगे. तब तक के लिए आपसे अनुमति लेकर विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन. धन्यवाद. जय हिंद.